ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனையை ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம லைஃப்பில் எதை பார்த்து போகணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையாக தான் தெரியும். அதை ஒரு தூரமாக வச்சுட்டு எது நிம்மதி தருதோ அதை பக்கத்தில் வைங்க. நிம்மதி எப்போவுமே பக்கத்தில் இருந்தால் மனசுக்கு எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். பிரச்சனையை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா மனசு எப்போ கஷ்டமாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தால் உடம்பு கஷ்டமாக இருக்கும். உடம்பு கஷ்டமாக இருந்தால் எல்லாமே கஷ்டமாயிடும். பார்க்குறவங்க எல்லாமே கஷ்டமாக தெரிவாங்க. கஷ்டத்தை எப்பவுமே தூரமாக வச்சுக்கிங்க. நிம்மதி எப்பவுமே கிட்ட வச்சுக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியலன்னா இதுமாரி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்துடுங்க. வயக்காட்டுக்கு வந்துட்டேன் நான் அன்றைக்கி. வயக்காட்டில் வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிளி சத்தம், குருவி சத்தம், மயில் சத்தம் அதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்கலாமா பார்த்தேன், அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் நெல் பயிரெலாம் எட்டு நெல்லை வந்து அறுவடை செஞ்சு அதை ஃபுல்லாக ஓரமாக போட்டு அது மேலே யானையை வச்சு தான் ஓட்டுவாங்க. அப்படி இருந்த காலம் போய் இப்போ டிராக்டர் வச்சு ஓட்ட வந்துடுச்சு. டிராக்டரை வச்சு ஓட்டுறது போய் நெல் மிஷின் வச்சு டோட்டலாகவே நெல் அறுத்து டோட்டலாகவே உள்ளேயே போட்டு எல்லாத்தையும் முடிச்சு நெல் மட்டும்தான் வெளியே வரும், வைக்க தனியாக வரும். எல்லாம் மாறிடுச்சு. காலங்கள் மாறினாலும் அது இருக்கும் பயிரும் மாறல, நெல்லும் மாறல. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம வாழ்க்கை எவ்வளோ மாறினாலும் நம்ம சொல்லு மாறாது, உணர்வு மாறாது, உழைப்பு மாறாது, அன்பு மாறாது, பாசம் மாறாது. இதெல்லாம் மாறாதது எப்போவுமே மாறவே மாறாது. மாறக்கூடியது என்ன? கொட்டாய் கூட மாறாது. பேசுகிற பேச்சு வேணால் மாறலாம், ஆனால் அது இருக்கிற பொருள் எப்பயும் மாறாது. எதையோ பேசி எதையோ பண்ணி எதையோ செஞ்சு எங்கெங்கேயோ மேலே 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 லைஃப்பில் மேலே ஏறி போயிட்டே இருந்தாலும் என்னதான் நீங்கள் மேலே போனாலும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கீழே தான் வரணும். அதனால் எதையும் நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். இஷ்டப்பட்ட லைஃப்பை ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நெல் அறுவடை செஞ்ச இடம். இப்போ இது ஃபுல்லாகவே மறுபடியும் ஏறு ஓட்டிட்டு மறுபடியும் அடுத்த மகசூல் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதையுமே தரிசு இல்லாமல் விட மாட்டாங்க. மண்ணை அப்படியே விட்டோம்னா மண் வளம் கெட்டு போயிடும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. மண் வளத்தை அப்படியே விட்டால் தான் மண் வளம் பெருகும். நம்ம அதை விடாமல் ஒரே இதையே தொடர்ந்து போட்டுனே இருக்கக்கூடாது. இப்போ நெல் போட்டு 3 போகம் முடிஞ்சிருச்சு. ஒரு நெல் வெட்டணும்னா 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம், 3.5 மாதம், 3.25 மாதம் அப்படி ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொரு பயிருக்கு. இப்போ நம்ம இந்த நெல்லை 3 மாதம் முடிஞ்சப்போ மறுபடியும் நெல்லையே போட்டுட்டு இருந்தோம். மண்ணோட வளம் வந்து டோட்டலாக இறங்கிடும். மண்ணோட சொத்து எல்லாம் போயிடும். அதனால் ஒரு தடவை நெல்லை போட்டோம்னா மறு தடவை போடும்போது பயிர் இல்லை வேறு எதனா ஒரு இது போட்டோம்னா மண்ணுக்கான சக்தி வந்து கொஞ்சம் ஈவன் கொடுத்து மாறி மாறி வரும். ஒரே பயிரே போட்டிருந்தாங்கன்னா மண்ணோட பவர்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. வெவ்வேறு பயிரை போட்டோம்னா மண்ணோட பவர் போகாது. அதாவது மண்ணை பவர் காப்போம், மண் வளத்தை காப்போம், மண் வளத்தை பெருக்கும். உங்கள் ஊர்லேயும் வேலைக்கு அங்கேயும் அலையாமல் வீட்டில் நல்லா இருந்ததுன்னா நிலத்தில் போய் விவசாயம் பண்ணுறத பாருங்கள். விவசாயம் பண்ணுறதை கற்றுக்குங்க. அப்புறமேட்டு விவசாயம் பண்ணுங்கள். விவசாயம் பண்ணால் தான் வெளிநிலங்கள் காக்கப்படும். அது காக்கப்பட்டால் நம் வாழ்நிலங்கள் காக்கப்படும். நம்ம வாழ்க்கையும் ஓரளவுக்கு முன்ன மாதிரி இல்லாமல் மோசமாக போகாமல் கூழ் குடிச்சு கஞ்சி குடிச்சு 130 வயசு வரைக்கும் வாழ்கிற மாரி நம்மளும் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் போதும்னு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜம்முன்னு போயிடலாம். இப்போலாம் 50 வயசு 60 வயசுலேயே அடுத்தவனுடைய உதவியை தேடி வாழ வேண்டியதாக இருக்குது. அந்த உதவியை தேடாமல் நம்ம சொந்தமான முறையில் நம்மளுடைய காலில் நாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா விவசாயம் செஞ்சு அதில் இருக்கிற பயிர் வகையை சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு இப்போ சாப்பிடும்போது உனக்கே தான் இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு 50 வயசு 60 வயசுலேயே யாராவது ஹெல்ப் வச்சு அடுத்தவனுடைய ஹெல்ப் நாடி வாழ்கிறது ஒரு கட்டத்தில் என்னாலாம் அடுத்தவனுடைய ஹெல்ப்லாம் வாழ்ந்துருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மருந்து குடிச்சதுக்கு இது போயிடுவாங்க. அதுமாரிலாம் இருக்காமல் கம்பு, கூழ், சோறு இது போல வகையான நல்ல சத்து உள்ள பொருளை சாப்பிட்டு 100 வயசு 150 வயசு 200 வயசு 300 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாகாமல் கடந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு பானைக்குள்ளே வச்சு செத்து போயிரு தத்தான்னு சொல்லி உனக்கு ஒரு சோறையும் இதையும் கொடுத்து மறைய வச்சு நீ அப்பயே சாப்பிட்டு சாகாமல் இருக்கிற அளவுக்கு வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்படிக்கு உங்கள் காதலன்.